ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் அச்சம் தவிர. இந்த வீக்கெண்ட் சேலம்க்கு பக்கத்தில் ஏத்தாப்பூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே இருக்க ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவிலுக்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். இந்த கோவில் பற்றி நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் கிராமத்துலேருந்தும் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த கோவில் பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நல்ல டாலான முருகர் வந்து இங்கே இருக்குங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி எந்த டீட்டெயில்ஸும் தெரியாமல் தான் நான் கோவிலுக்கு விசிட் பண்ணியிருந்தேன். நம்ம கோவிலுக்கு போகிற ரூட் எப்படி இருந்தது அப்படின்னா, காடு, மலைகள், மரங்கள், இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியாக தான் அமைஞ்சிருந்தது இந்த ஏத்தாப்பூர். யூஸ்வலாக ஃபேமஸான கோவில் அப்படின்னாலே குரங்குகள் நிறைய இருக்கும். ஸோ நான் ட்ராவல் பண்ணி போகிறப்பவே நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இங்கே குரங்குகள்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே கோவிலில் இல்லை, போகிற வழியில் வந்து குரங்குகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. நான் என்னோடய குழந்தைக்கு வந்து நிறுத்தி காமிச்சிட்டு தான் போயிருந்தேன். கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய கடைகள் இருக்குது. தேங்காய், பூ, பழம் இது எல்லாமே கிடைக்கும். பஞ்சாமிர்தம், லட்டு இதெல்லாமே இருக்க ஷாப்ஸும் இங்கே இருக்குது. வாட்டர் கேன், ஐஸ்கிரீம், ஜூஸஸ் இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது கோவிலுக்குள்ளேயே. நம்மளோட பிரார்த்தனை முடிஞ்சதும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஸ்பேஸும் அங்கே அமைச்சு வச்சுருக்காங்க. தண்ணி குடிக்கணும்னா ஃப்ரீ ஃபில்டர் வாட்டரும் இருக்குது. பிரசாதம்லாம் எடுத்துக்கிட்டால் அதை கை கழுவுறதுக்கான டேப்பும் அங்கே அவைலபிளாக இருக்குது. முருகரை அவரோட முகத்துக்கு நேராக கீழேருந்து மேலே போய் பார்க்குறதுக்காக ரோப் கார் அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு பர் பர்சனுக்கு 50 or 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த உயரமான முருகர் சிலைக்கு கீழே தான் கோவிலோட கருவறை இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்மளோட பூ, பழம் அதெல்லாம் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். கருவறையில் எங்களோட தரிசனம் முடிஞ்சதும் நாங்கள் வந்துட்டு அந்த ஃப்ரீ ஸ்பேஸில் போயிட்டு கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் ரிட்டன் ஊருக்கு கிளம்பியாச்சு. அண்ட் வரப்போ கோவிலுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய டாய்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் பாப்பாவுக்கு கொஞ்சம் டாய்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பூ, பழமெல்லாம் வாங்கிட்டு போனால் யூஸ்வலாக கருவறைக்குள்ளே வச்சு தான் நமக்கு அந்த தேங்காயெல்லாம் உடச்சி நம்ம கையில் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து கருவறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு க்யூ இருக்கும். ஸோ அந்த க்யூக்கு வெளியில் ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருப்பார். அவர் பூ, பழமெல்லாம் வாங்கி வச்சுப்பார். அண்ட் நம்மளோட தேங்காயை வந்து வெளியிலேயே உடைச்சிட்டு தான் நம்மளை வந்து அந்த க்யூலேயே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ சாமிக்கு வந்து நம்மளோட பூ, பழம் வந்து போய் சேருமா, நம்ம கையிலேருந்து போய் சேரல. ஆக்சுவலாக கடவுளோட பாதத்துலேயோ கடவுள் மேலேயோ வச்சுட்டு தான் அந்த பூவை நம்ம எடுத்து வச்சுக்கிறதா நான் யூஸ்வலாக பார்த்துருக்கேன். இது எனக்கு புதுசாகவே இருந்தது. Thanks for watching.